நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மளுடைய அண்ணாமலை தம்பி அவர்கள் மீண்டும் கோவையில் பிரதிபலிச்சிருக்கிறார். அவருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர பிரியர். எப்பவுமே வந்து சார் வணக்கம் சார் வாங்க. ஒரு விளம்பர பிரியருங்க. தினமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விளம்பரத்துக்காக நம்ம பேசணும்னு என்னெல்லாம் யாரெல்லாம் கையில் கிடைக்கிறாங்களோ பேசுகிறாரு. இப்போ அவர் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஐயன் முருகனை, அதாவது கடவுள் பேரில் வந்து தவறுகள் கண்டிப்பாக செய்யக்கூடாது, கடவுளை நாம் செய்கிற ஒரு இதுக்கு உத்தியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணுடைய ஒரு பலாத்காரம் நடந்திருக்கு, ஒரு கற்பழிப்பு நடந்திருக்கு, கண்டிப்பாக அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அரசு முறைப்படி கவனமாக அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைப்பதற்கு எல்லா பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இவர் அதில் அரசியல் பண்ணுறாரு, சாட்டை அடிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. பாரம்பரியமாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஐயன் முருகனுக்கு சாட்டை அடி செய்து பால் குடங்களை சுமந்து காவடிகளை சுமந்து அப்படித்தான் நம்ம ஐயன் முருகருக்கு பாத யாத்திரையாக நடந்து தைப்பூசத்தை முடிப்போம். ஒரு மண்டல பூஜை உண்டு, ஒரு மண்டல விரதம் உண்டு. அந்த ஒரு மண்டல விரதத்தை துவக்கும் நாள் அன்று அவர் மாலை போட்டிருக்காரு முருகனுக்கு. அப்போ ஐயன் முருகனுக்கு மாலை போட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அதை மக்களுக்காகவும் அரசை விமர்சிப்பதற்காகவும் உபயோகப்படுத்துவது வந்து கண்டிக்கத்தக்கது. கடவுள் பக்தி வேறு, அரசிடம் நீங்கள் அரசியல் செய்வது வேறு. அரசியல் பண்ணிங்கன்னா வீதி வீதியாக மக்களை சந்தியுங்கள், வீடு வீடாக மக்களை சந்தியுங்கள், அவர்களுடைய குறைகளை கேளுங்கள். அப்போது நீங்கள் ஒருவேளை பதவிக்கு வரும்போது பார்த்துக்கலாம், ஒருவேளை வந்தீங்கன்னா மக்களுக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுத்து மக்களின் குறைகளை கேட்டு அப்படி நீங்கள் பணிபுரியறது அரசியல். அதை விட்டுட்டு அவங்க இதை பண்ணிட்டாங்க இவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு அரசை விமர்சிக்கிறதுல லாபம் தேடுறதுல என்ன நியாயம் இருக்குது? இதில் படிப்பு கல்வியை வந்து உங்கள் மத்திய அரசாங்கத்தில் எவ்வளவு கீழ்த்தனமாக கொண்டு போயிட்டுருக்கணுமோ அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அரசியலில் நுழைச்சதுனால. தயவு கூர்ந்து கடவுள் பக்தியில் நீங்கள் தயவு செய்து நுழைய வேண்டாம். கடவுள் பக்தி வேறு, அரசியல் வேறு. அதுபோல் இவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மிகவும் கண்டிக்கத்தக்கதாக உள்ளது. மக்களுக்காக பணிபுரியுங்கள் என்று அறிவுரை கூறிக்கொள்கிறோம். அது கேலிக்குரியதாக இருக்கிறது. அவர் சாட்டையில் அடித்து கொண்டதை பார்க்கும்போது மிகவும் கேலிக்குரியதாக இருக்கிறது. பெண்களின் மீது கரிசனம் கொண்டு பேசுவது வரவேற்கத்தக்கது. ஆனால் மணிப்பூரில் நடந்த கொடுமைக்கு இவர் எவ்வளவு முறை சாட்டையால் அடித்திருக்க வேண்டும்? அதை உணர்ந்திருந்தால் நாமெல்லாம் மகிழ்ச்சி அடையலாம். மணிப்பூரில் மட்டும் இல்லை, ஒரு சிறிய குழந்தையை கோயிலில் வைத்து தொடர்ந்து பல நாட்களாக பல பேர் கற்பழித்தார்கள். எங்கே உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு? ஒரு சிறிய ஒரு பெண் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மனநலம் பாதிப்பு அடைந்த ஒரு குழந்ை, அந்த சிறு பெண் அங்கு அமர்ந்திருக்காங்க. பாஜகவை சேர்ந்தவர்கள் சிறுநீர் கழித்தார்கள் அந்த குழந்தையின் மூஞ்சியின் மீது. அப்ப நீங்க உணர்ச்சி வசப்படல? தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் பண்றீங்க அப்படின்னா உங்க சுயநலம். அதுக்காக தான்